வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜயகாந்த் செய்த உதவி மறக்கவே முடியாது. நல்ல மனிதர். நடிகை சிவரஞ்சினி பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சியான ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை சிவரஞ்சினி தன்னுடைய தனிப்பட்ட கண்களால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தாங்க. விஜயகாந்த் அரவிந்த் சாமி என தமிழில் முன்னணி நடிகருடன் இணைந்து நடித்தாங்க. முன்னணி நடிகையாக நடித்து கொண்டிருந்த போதே தெலுங்கில் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிட்டாங்க சிவரஞ்சினி. ஸ்ரீகாந்த் தமிழில் விஜயின் அண்ணனாக வாரிசு படத்தில் நடித்தவர் தான். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளது. தனக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வந்ததாகவும், ஆனால் குடும்பத்தில் நேரம் செலவுக்காக தனக்கு அதிகமான விருப்பம் என்று சிவரஞ்சனி தெரிவித்திருக்காங்க. அதனாலேயே பட வாய்ப்புகளை ஏற்காமலேயே இருந்திருக்காங்க. நடிகை சிவரஞ்சனி கன்னட படம் மூலம் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்த போதிலும் இவருக்கு அதிகமான தமிழ் படங்கள் முன்னணி நடிகருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தது. விஜயகாந்த், கார்த்திக், அரவிந்த் சாமி உள்ளிட்ட முன்னணி நடிகருடன் இணைந்து தமிழில் வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. இவரது பூர்வீகமான கண்கள் தான் அதிகமாக பாராட்டப்பட்டவை. அந்த கண்ணழகி இவரை சினிமாவில் பேசுவதுண்டு. தமிழில் மிஸ்டர் கார்த்திக் என்ற படம் மூலம்தான் என்ட்ரி கொடுத்தாங்க சிவரஞ்சனி. தொடர்ந்து மனசார வாழ்த்துங்கள், தலைவாசல், தங்க மனசுக்காரன் என அடுத்தடுத்த படங்களில் நடித்தாங்க. தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் மொழி திரைப்படங்களில் நடித்தாங்க. சிவரஞ்சனி முன்னணி நடிகையாக இருக்கும்போதே தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. வாரிசு படத்தில் நடிகர் விஜயின் அண்ணனாக நடித்து ரசிகர்களை கவர்ந்த ஸ்ரீகாந்த். இதனிடையே சிவரஞ்சனி தற்போது பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டியில் திருமண நிச்சயதார்த்தத்திற்கு பின்பு தனக்கு முன்னணி நடிகன் 3 படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இந்த படங்கள் வெளிப்படுத்துறது அவங்க மறந்துட்டாங்க. இந்த நிலையில் தான் தன்னுடன் இணைந்து நடித்த பல நடிகர்கள் குறித்து அவங்க தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. நடிகர் முரளி குறித்தும் அவர் மிகச்சிறந்த நடிகர் என்றும் தனக்கு நடிப்புக்கு அதிகமான டிப்ஸ்களை கொடுப்பார் என்றும் மிகச்சிறந்த மனிதர் என்று கூறினார். ஒரு காலகட்டத்தில் கொடைக்கானலில் நடிகர் கார்த்திகுடன் படத்தில், சென்னையில் நடிகர் விஜயகாந்துடன் ராஜதுரை படத்தில் நடிக்கவும், அடுத்தடுத்து 2 படங்கள் ஷூட்டிங் தொடர்ந்து 4 நாட்களாக அடுத்தடுத்து 2 படங்களில் நாட்களாக பங்கேற்க நிலையில் ஒரு கட்டத்தில் தன்னுடைய பிரச்சனை கேள்விப்பட்டு நடிகர் விஜயகாந்த் இயக்குனர் பேசி தனக்கு உதவியதாக சிவரஞ்சனி கூறியிருக்காங்க. இயக்குனர் எஸ்ஏசியுடன் போது தன்னுடைய ஃபேட்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்ததாகவும், சக நடிகர்கள் நடிகை பிரச்சனை மிகவும் சிறப்பாக விஜயகாந்த் அவர்கள் கையாளுவார் என்றும் சிவரஞ்சனி பாராட்டு தெரிவித்திருக்காங்க. மறைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு கூட தன்னுடைய கணவர் நடிகர் விஜயகாந்த் தொலைபேசி மூலம் ஒரு விஷயமாக பேசியதாகவும், தன்னையும் நலம் விசாரித்ததாகவும் தன்னுடைய மகிழ்ச்சியை சிவரஞ்சனி பகிர்ந்திருக்காங்க. ராஜாதுரை படம் விஜயின் கோட் படத்தின் கம்பேக் செய்யப்பட்ட நிலையில் இந்த படத்தின் நாயகியாக நடிச்சிருக்காங்க. சிவரஞ்சனி இது குறித்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்காங்க. தற்போது தன்னை ரசிகர்கள் நினைவுத்துள்ளதாகவும் உற்சாகத்தையும் பகிர்ந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.